கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது அது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடுமுயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுமுயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, நீங்க சர்வ வல்லவரே. ஓ சாத்தானை ஒடுக்கினீரே, நீங்க
நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தின்படியே கர்த்தர் எனக்கு கட்டளை இடுகிறேன். கர்த்தர் எனக்கு கட்டளை இடுகிறேன். என் வாழ்க்கையிலே கட்டளை இடுகிறேன். நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில என்னுடைய ஆவியை உற்சாகமடைய பண்ணின தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மகிமைப்படுத்துகிறேன். ஷாதரியாதனமா ரிகபரா துராமா சந்தரே உராவா ஷபலா துரா ரிகேலபா சந்தரியாந்தனே ஔதரா பலவ ஷகரகனதனா ரிபாத்யாரா பலவ ஷபோரியாதரே ரிதிரியா கனமா சந்தரா ரிபோலா திரேபா ஷபோ உராபலா தியரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிற ராஜா, எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. இருந்த இடத்தில் அப்படியே எழும்பி நின்று வாமே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னை இழுத்து கொள்ளு, ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளு, ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. எங்கள் உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுவோம். ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையென்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையென்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும்
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு மன இருதயத்தோடு ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கவர்ந்து கொண்டவரே, எங்களை ஈர்த்து கொண்டவரே, என் நேசத்துக்குரியவரே, எங்கள் பிரியத்துக்குரியவரே. இந்த கால வேளையில் எங்களுடைய உண்மையான உள்ளத்தின் ஆழத்தின் வெளிப்பாடை இந்த கால வேளையில் உங்க சமூகத்தில் வைக்கிறோம். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய அளவற்ற பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய அளவற்ற பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தரை விடுதலையோடு புகழ்ந்து பாடி அவருடைய பிரசன்னத்தின் நிறைவோடு கூட உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபையை நினைத்து ஒரு விஷயம் வாயை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்படி நாம் வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 32ஆம் சங்கீதம், சங்கீதம் 32ஆம் சங்கீதம், அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை, பக்கம் 688வது பக்கம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறுடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேரா இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே,
நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற உங்களை இயேசுவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் நாம் புதிய கிருபையை குறித்து நாம் நேற்று சிந்தித்தோம். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவை காலைதோறும் இப்படி இருக்கிறது, புதியவைகளாக இருக்கிறது என்று நேற்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த அருமையான அதிகாரத்தில் 10ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன செய்யுமா, சூழ்ந்து கொள்ளுமா. இன்னைக்கு நாம் சிந்திக்கிற காரியம், கிருபை நம்ம என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். அது எப்படி சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு உலகத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி நம்ம சூழ்ந்து கொள்றாங்களோ அதை விட பல மடங்கு. நீங்கள் இந்த காக்காலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உணவை எடுத்து அது சாப்பிடுது அப்படின்னா அது ஒன்று மட்டும் உட்காந்து சாப்பிடாது. அது லேசாக கொஞ்சம் காணு கூப்பிட்டுருச்சுன்னா ஒரு கூட்டமே என்ன செஞ்சிடும். காக்காவுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கான். அது தனியாகவே என்ன செய்யாதான், சாப்பிடாதான். அதுக்கு என்ன சாப்பாடாக இருந்தாலும் அங்கே ஒரு குழு அங்கே என்ன செய்யும், இருக்கும். அதை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிதான் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள், நாம் பார்க்கிறோம். அதை விட தேவனுடைய கிருபை உங்க மேல என் மேல இன்னும் அதிகமாய் நம்ம என்ன செய்யுமா, சூழ்ந்து கொள்ளும். அதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, நீங்க ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த கருவுக்குள்ள இருக்கிற ஒரு உயிர், அது பாதுகாக்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு ஓட்ட ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. அது இல்லைன்னா அந்த உயிர் இல்லை. அப்படித்தானே? அந்த உயிர், அந்த கரு பாதுகாக்கப்படுவதற்கு அதை சூழ்ந்த ஒரு படலம், அதை சூழ்ந்த ஒரு பாதுகாப்பு, அதை சூழ்ந்த ஒரு மறைவிடம் அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு உயிருக்கு என்ன செய்து தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாம போனாலும், நம்மை சுற்றில் இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தூரம் போனாலும், கர்த்தருடைய கிருபை உங்களை என்னையும் சூழ்ந்து கொள்ளும். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஜீவி ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் உபயோகப்படுத்த அவர் விரும்புகிறாரு. உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறாரு. உங்களை இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை காட்டும்படி அவர் விரும்புகிறாரு. நீங்கள் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் நிர்குலைந்து போவது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. ஒரு கரு, ஒரு உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு ஒரு ஓட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரோ, அதே போல இந்த பொல்லாத உலகத்தில் உங்களை என்னையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் சூழ பண்ணி இருக்கிறார். நம்மை சுற்றிலும் கர்த்தர் சூழ பண்ணி இருக்கிறார். அது நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதை நம்ம முதலாவது அதை பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். நம்ம அதை நம்பணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம, ஆமா உண்மைதான், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபையால் சூழ்ந்திருக்கிறார். பல நேரங்களில் நம்ம அதை உணர்றதே இல்லை. நாம மட்டும்தான் இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற சில உள் உணர்வுகளை வைத்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒருத்தருமே கிடையாது, நம்ம தனியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சில உள் உணர்வு நமக்குள்ள அடிக்கடி நம்மளை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை யாருக்கோ தெரியல, ஆனா அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் இன்னைக்கு மாற்றி அமைக்கும்படி இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுறாரு. நோ இல்ல,
அது சரியான உணர்வு அல்ல, அது சரியான எண்ணம் அல்ல. கிருபை ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்கிறது. இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபை, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை, ஆமென், உங்களை என்னை என்ன செய்கிறது? சூழ்ந்து கொள்கிறது. ஒரு படலமாக, ஒரு பெரிய பாதுகாப்பாக அது சூழ்ந்து கொள்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், நாசா அவர்கள் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம் அவருடைய டீம் பார்த்தீங்கன்னா பெரிய சவாலுக்கு மத்தியில் பூமியில் வந்து இறங்குறாங்க. பெரிய சவால். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால ஒரு டீம் அவங்க ரொம்ப சேஃப்டியா பூமிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன சில நிமிடங்களில் அந்த விண்கலம் வெடித்து சிதறி 7 பேர் அதில் மரித்து போனார்கள். அதே போல ஒரு சம்பவம் நடக்குமோ என்று ஒரு பயங்கர எதிர்பார்ப்போடு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. ஆனால் அவர்கள் போன அந்த விண்கலம் வெற்றிகரமாக அது தரையிறக்கப்பட்டது. அதில் 4 பேர் பயணித்தார்கள். அந்த 4 பேருக்கும் தேவையான சேஃப்டியை அந்த விண்கலத்தை வடிவமைத்திருந்திருந்தார்கள். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ சவாலுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 17 மணி நேர சவாலுக்கு அப்புறம் பூமியில் வந்து தரையிறக்கப்பட்டது. நான் இப்படி யோசித்தேன், ஒரு மனிதனால் பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலத்துக்கே இவ்வளோ பவர்னா, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை பல மடங்கு பெருசு. ஆமே, இந்த விண்கலத்தை கீழே இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கு. 17 மணி நேரம் அதை டிராவல் பண்ணி வருவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதற்கு என்னென்ன அதாவது ஸ்தோத்திரம் என்னென்ன ஆலோசனைகள் கொடுக்கணுமோ அதை இங்கிருந்து டெக்னாலஜி மூலமா கொடுத்து அப்படியே அதனுடைய வேகத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதிகப்படுத்தி பிறகு குறைவுபடுத்தி அதுல எதெல்லாம் ஆமென் அதுக்கு தடையா இருக்கு அதெல்லாம் சரி செய்து ரொம்ப சேஃப்டியா கொண்டாந்து கீழே இறக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவரும் இந்த கால வேளையில உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு விண்கலத்துக்கு ஒரு மனிதன் இந்த அளவுக்கு அக்கறை செலுத்துவான்னா உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் பல மடங்குடைய கிருபை உங்க மேல என் மேல வச்சிருக்கிறாரு. அதை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்மை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல அவர் ரொம்ப அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் செய்யற காரியம், தேவன் நம்ம மேல வைத்த இந்த கிருபை இந்த உலகத்துல அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, அவருடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் என்ன செய்கிறாரு? அடையாளப்படுத்துகிறார். அடையாளத்தை அவர் ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடையாளம் இல்லாமல்லாம் அந்த உலகத்தில் நாம இருக்க போறது இல்லை. ஆண்டவர் உங்களை என்னை அடையாளம் படுத்துகிறார். அடையாளப்படுத்துகிறது தான் ஆண்டவருடைய அவருடைய ஸ்தோத்திரம் ஸ்பெஷாலிட்டி. வேதத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய கிருபையை சூழ்ந்து கொண்ட மனிதர்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அடையாளப்படுத்தாம ஆண்டவர் யாரையும் விடவே இல்லை. அதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் தாவீது. சரியான ஒரு எடுத்துக்காட்டு. குடும்பத்திற்கும் சகோதரனுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில அடையாளம் தெரியாத அவனை அடையாளப்படுத்தினது அவன் மேல் வைத்த கிருபை, அவனை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஒருவேளை நாம இருக்கிற இடம், நாம இருக்கிற பொசிஷன், நாம இருக்கிற சூழ்நிலை, நாம இருக்கிற குடும்பம் ஒருவேளை அடையாளப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ஆளுகையை இந்த பூமிக்கு, இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய இனபந்தத்தாருக்கு, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம்முடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு காட்டுவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் இந்த பூமியில தகுதி இல்லாத நமக்கு, அருகதை இல்லாத நமக்கு அவருடைய கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். அது நிச்சயமாக ஒரு நாள் இவன் தான் என்று நம்மை அடையாளப்படுத்தும். சாமுவேலுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் சரீர வளர்ச்சியை தான் பார்க்கிறான். இவனா என்று. ஆனால் தேவன் பார்த்ததெல்லாம் யார் மேல கிருபை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாமுவேல் ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணி அவன் ஃபெயிலியர் ஆயிட்டானே, இனி இந்த இஸ்ரவேல் ராஜ்ய பாரத்தை யார் நடத்துவான்னு சொல்லி அவன் துக்கித்து கொண்டிருந்தான் என்று 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனத்தில் அப்படி போட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், உன் கொம்பை நீ என்ன செய், தைலத்தினால் என்ன செய், நிரப்பிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்லுவார். நல்லா கவனிங்களேன். அபிஷேகம் ஒரு பக்கம் நிரப்பப்படுது, ஆனா அந்த அபிஷேகம் எங்கவே ஊற்றப்படணுமோ அதற்கு ஆண்டவர் எதை சூழ பண்ணினார்னா கிருபையை சூழ பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில இந்த காலை வேளையில தேவனிடத்துல சொல்லும், ஆண்டவரே என்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறது, என்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறது, எனக்கான அடையாளத்துக்கு தேவையான அபிஷேகம் என் சிரசில் ஊற்றப்படணும். ஆமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு என்ன உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. கொஞ்ச நெஞ்ச வேதனை இல்லை, அநேக வேதனை. ஏன் அவனுக்கு அநேக வேதனைகள் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திப்போம்னா, அவனுடைய சிந்தனைகள் அனைத்துமே எப்படி இருக்குன்னா தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கு, தேவனுக்கு உகந்தவைகளாய் ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல மனசாட்சியை உடைய ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் என்றால், ஒரு தடுமாற்றம் அவனுக்குள்ள வருதுன்னு சொன்னா அவனுடைய ஆவி என்ன செய்யும், போராடும். அவனுக்குள்ள ஒரு பதட்டம் உண்டாகும். அதே இது அவனுடைய ஆவி செத்து போச்சுன்னா, அவனுடைய மனசாட்சி செத்து போச்சுன்னா, அவன் துன்மார்க்கத்தில் அவன் பழகி அது அவனுடைய வாழ்க்கையின் ரொட்டீனா மாறிடுச்சுன்னா அவனுக்குள்ள எந்த உணர்வு இருக்காது. ஆனா அதற்குரிய வேதனை அனுபவிச்சே தரணும். அல்லேலூயா. அவன் சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாது, இது செய்யக்கூடாது, இது செய்யறது தப்பு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க திரும்ப அதை செஞ்சு அவங்க துன்மார்க்கமான ஜீவியத்தில் பழகி போனதுனால அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வேதனை குறையவே குறையாது. வேதனைக்கு மேல வேதனை அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கும், பெருகிட்டே தான் இருக்கும். அவங்கள அதை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் இந்த பூமியில கர்த்தர் வைக்கல. கிருபையோ சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு அவர் தரணும்னு விரும்புறார். அவங்க யாருன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள். இந்த காலவேளையில ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நம்பாம நான் இருந்துடக்கூடாது. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நான் அதிகமாக நம்பணும். உங்களை அதிகமாய் நம்புகிற பிள்ளைகளை இப்படி கிருபை என்ன செய்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் எவ்வளோ பலன் இருக்கு, நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நாம் யாரை நம்புகிறோம், நாம் நம்பக்கூடியவர் யார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாமல் இருந்த நாட்களில் ஆண்டவர் அதை மன்னிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை குறித்து நல்லா தெரிஞ்சிட்டோம், ஆண்டவரை குறித்த நல்ல விவரத்தை அறிஞ்சிட்டோம், ஆண்டவரை குறித்த நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவரை குறித்து இந்த சத்தியத்தின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டோம். இனியும் அவரை நம்பாம இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இனி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமே. நமக்கு தேவையானது என்னவோ, நமக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ அது அவருடைய கரத்தினால் நமக்கு நிச்சயமா என்ன செய்யும், கிடைக்கும். ஆமே. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவரையே என்ன செய்யணும், சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ இந்த கால வேளையில தைரியமா ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமே. நான் கர்த்தரை என்ன செய்கிறேன், நம்பி இருக்கிறேன், என்னை அவருடைய கிருபை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். நான் துன்மார்க்கமான ஜீவியத்தில் அல்ல, வேதனை நிறைந்த ஒரு ஜீவியத்துக்குள் அல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை கிருபை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். ஆமே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வேதனை பெருகுதுன்னா நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நமக்குள்ளே இருக்கிற ஏதாவது தவறுகள், ஏதாவது துன்மார்க்கத்தனங்கள் இருக்கும்னா ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே
என்னை அறிந்தும் என்னை அறியாமலும் எனக்குள்ள ஏற்பட்ட இந்த துன்மார்க்கமான சுபாவங்களை, துன்மார்க்கமான எண்ணங்களை, துன்மார்க்கமான நினைவுகளை எனக்குள் இருந்து பிடுங்கி கர்த்தர் தூக்கி எறிவீராக. எனக்கு இந்த வேதனைகள் வேண்டாம், எனக்கு இந்த தொல்லைகள் வேண்டாம், எனக்கு இந்த பிரச்சனைகள் வேண்டாம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளையாய், கிருபையால் சூழப்பட்ட ஒரு பிள்ளையா, அடைக்கலமான மறைவிடத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையா, ஆதரவாகிய ஒரு படலமாகிய ஆமென் அப்படி அனுபவத்தை நான் அனுபவிக்கிற பிள்ளையா. ஆண்டவரை நடத்துங்க, ஆண்டவரை நடத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். ஒரு மனிதனை கர்த்தரை நம்புகிற பிள்ளைய கிருபை என்ன செய்யணும்? சூழ்ந்து கொள்ளும். இந்த கால வேளையில திரும்பவும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னையுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். நம்மளை யாரு சூழ்ந்து கொள்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலக மனிதர்கள் நம்ம சூழ்ந்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் நிச்சயமா நமக்கு படுகொலி கட்டாயம் வெட்டுவாங்க. அது நிச்சயமா நடக்கும். உலக மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே நமக்கு ஒரு படுகுழி இருக்குன்னு அர்த்தம். ஆனா கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுமானால், தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுமானால், நமக்கான ஒரு முதல் இடம், நமக்கான பயன்படக்கூடிய இடம், நம்மை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். இருந்த இடத்துல கண்ணை மூடி வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. இந்த கால வேளையில் நாங்கள் இந்த 32ஆம் சங்கீதத்தில் தியானித்தது போல, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கால வேளையில் கிருபை சூழ்ந்து கொள்கிறதை குறித்து எளிமையான விதத்தில் எங்களுடைய இருதயத்துக்கு தேவையான சத்தியத்தை நீர் விதைத்திருக்கிறீர். இந்த சத்தியம் கேட்பதற்கு இனிமையானது என்று நாங்கள் அதை கேட்டுட்டு போறதுக்கு அல்ல, எங்கள் வாழ்க்கையின் பாடமாக அமைவதற்கு உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில எப்போதும் டிராவல் பண்ணணும். எப்போதும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை, ஊழியத்தை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்தட்டும்ப்பா. இந்த சத்தியத்தின் மேன்மையை, மகத்துவங்களை எங்க வாழ்க்கையில காணும்படி கர்த்தர் செய்யுங்க. உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கிருபையால் சூழ்ந்து இந்த நாள் முழுவதும் நடத்துங்க. மாலையில கூட்டி சேருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க சமூகத்துல உம்மை உயர்த்தி தாழ்த்துகிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.